ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். உனக்கு எச்சி ஊருதா சொல்லு, எங்கேயாவது வாங்கிட்டு வந்து தரேன். பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சோசியல் மீடியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆளையே டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஆளையே டார்கெட் பண்ணி அவரையே வந்து ட்ரோல் பண்ணுறது, வீடியோ போடுறது, அதில் வந்து கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி வேலையவே திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வந்து சீமானை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்படியே பேசி தான் விஜயகாந்த் அழைச்சாங்க. இப்போ வந்து எல்லா பேரும் சீமான் பக்கம் திரும்பிட்டாங்க. இவ்வளோ நாளாக அவர் பேசுனது, அவர் இது பண்ணதெல்லாம் தெரியல. ஆரம்பத்துலேருந்து போய் பேசினாரு. சீமானுக்கு பதிலாக பொய்மான் அது இதுன்னு என்னென்னமோ பேர்லாம் புதுசாக வச்சு விடுறாங்க. சீமான் மட்டும் தான் போய் பேசினாரா? சீமானை நீ இவ்வளோ கேள்வி கேட்குறவங்க மற்றவங்களும் அது மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? பெரிய கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்க முடியுமா? ஒருத்தவர் வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லி சொன்னாரு. கடைசியில் பார்த்தா அந்த நீட்டு ஒழிக்கிறதுக்கு ரகசியம் வந்து 40 தொகுதிகள்லயும் ஓட்டு வாங்கி கொடுங்க, வெற்றி வாங்கி கொடுங்க, அதுதான் எங்களோட ரகசியம். 40 தொகுதியிலையும் ஜெயிச்சோம்னா தான் நீட்டை ஒழிக்க முடியும் சொன்னாரு. இப்ப 40லயும் ஜெயிச்சார்ல, இப்ப வந்து சொல்ல முடிஞ்சா? இப்ப அதை நீட்டை ஒழிச்சுட்டாங்களா? நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்ன சொல்லி யாராச்சும் கேட்கறீங்களா? அவரை ட்ரோல் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரே ஒரு செங்கலை தூக்கிட்டு ஓடியாந்தாரு. இப்ப அவர் வந்து வந்தவொடனே செஞ்சு கொடுத்துட்டாரு, இது பண்ணிட்டாரா? நகை கடனை ரத்து பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. நகை கடனுக்கு எல்லா பேத்துக்கும் கொண்டு போய் நகை அடவு வைங்க அப்படின்னாரு. கூட்டுறவு பேங்க்ல போய் அடவு வச்சாங்க. அடவு வச்ச உடனே அது திருப்ப முடிச்சு. அன்னைக்கு அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. மீடியா எல்லா பேருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இழந்த பக்கம் கம்மா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஒரு ஆளு கொஞ்சம் இதா இருக்காங்களோ அவங்கள பார்த்து வந்து அவளையே எல்லா பேரும் போய் தாக்குறது. சீமான் என்ன அவர் ஒரு நல்லது செய்யலையா? சென்னை மேயர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டாங்க, அதுக்கு எல்லா பேரும் ட்ரோல் பண்ணாங்க. அந்த நேரத்துல சீமான் ஒரு ஆளு தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. இப்ப புதுசா தானே வந்திருக்கு, இனிமே பேசி பழகிக்கிறாங்க, பெரிய தலைவர்களை தடுமாறுறாங்க அப்படின்னு. சின்ன பிள்ளை அவங்க இப்போ முத வந்திருக்கிறாங்க, எளிய இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்பதானே வராங்க. 50-60 வருஷம் அரசியல் பண்ண தலைவர்களே தடுமாறிடுறாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கணும். வேலை செய்தல இப்ப சீமான் மட்டும்தான் வளர்னாரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வளரலையா? பெரிய கட்சி தலைவர்கள் வளரலையா? யார் வளராம இருக்கா? எழுதி வச்சு படிக்கிறதே ஒழுங்கா படிக்க தெரியல இங்க இருக்க தலைவர்களுக்கு. 2 எழுத்துக்கெல்லாம் வந்து பேப்பரை துண்டிச்சிட்டு பார்த்து படிக்கிற காலத்துல அந்த ஆள் அவ்வளவு பேசுறாரு. அதை வந்து யாரும் பாராட்டுறது கிடையாது. அதுல என்னடா குறை கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு எதுக்கு நீங்க சீமான் அவ்வளவு தூரத்துக்கு ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? விஜய் கட்சியை தாக்கி பேசிட்டாருன்றக்காண்டி கும்பலா போறீங்க. நாளைக்கு விஜய் வந்து பேட்டி கொடுக்கும்போது தெரியும். சீமான் அளவுக்கு யாராச்சும் இத்தனை பிரஸ் மீட் யாராச்சும் கொடுக்க முடியுதா? எல்லா கேள்விகளுக்கும் கேட்கிற கேள்விகளுக்கு சரியோ தப்ப பதில் சொல்றாருல. இத்தனை பேர் கட்சி தலைவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? கனிமொழி எத்தனை தடவை பேட்டி கொடுக்காம மிஸ் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. அதை உங்களால ட்ரோல் பண்ண முடியுதா? மக்கள் தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் வந்து தலைவரையோ ஒரே ஆளையோ தனிப்பட்டு வந்து ஒருத்தன் ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மீடியால ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மீடியால கேள்வி கேட்கிறவங்க பூரா பெரிய ஜீனியஸ் கிடையாது. போய் அங்க போய் கேள்வி கேட்கலாம். ஒரு ஆளை ஈஸியா கேள்வி கேட்கலாம், ஒரு ஆளை ஈஸியா ஏளனம் பண்ணலாம், ஒரு ஆளை ஈஸியா வந்து தாழ்த்தி பேசலாம், ஒருத்தவங்களோட பேச்சுல வந்து தர்க்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா ஒருத்தவங்களை வந்து அறிவுபூர்வமா நிரூபிக்கிறதுன்றது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு காரியம். ஒருத்தோட கேள்வி கேட்டு முட்டாள் சொல்லி நிரூபிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒருத்தவர் வந்து கேட்கிறாப்புல, உனக்கு 2 திருக்குறள் தெரியுமா அப்படின்னா நீ திரும்ப அவர்கிட்ட கேட்கறியா? அவர் திருக்குறளை வச்சு அதிகமா வந்து மேற்கோள் காட்டி பேசுனது வந்து சீமானா தான் இருக்கும். வேற யாரு பேசினாங்க? மூவேந்தர்கள் ஓவியத்தை நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நீ ட்ரோல் பண்றிய? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் மேடைகளுக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க கட்சியில வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கட்சிகள் மேடைகள்ல வந்து மூவேந்தர்கள் கொடிகளையோ மூவேந்தர்கள் படத்தையோ உபயோகப்படுத்துறீங்க. முருகனுக்கு அவர் தான் படம் வரைஞ்சாரு. பாட்டன் முருகன் சொல்லிட்டு ஒரு படம் வரைஞ்சு ஓவியம் வரைஞ்சு வெளியிட்டாரு. இது வேற யாரும் அதை வச்சா என்ன முன் வச்சாங்களா? இல்ல இன்னைக்கு இருக்க தலைவர்கள் பூரா எதுக்காக வைக்கிறாங்க? இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் பூரா ஓட்டு வாங்கன்றதுக்காண்டி தான் அந்தந்த தலைவர்கள் படத்தை வந்து வைக்கிறாங்க. சீமான் அந்த மாதிரி இல்லாம அவரை சமூக தலைவர்களா, நான் தமிழ் தலைவர்களா வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அதெல்லாம் ஜாதி மதம் இல்லாம ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் மேலே தவறுகள்லாம் இருந்துச்சு. அதை விட்டுட்டு நீங்க அதை வந்து குறிப்பிட்டு பேசினா பரவாயில்ல. சும்மா அவரை ட்ரோல் பண்ணணுன்றதுக்காண்டி என்னென்னத்தையும் போட்டுக்கிட்டு அவர் ஆமக்கறி சாப்பிடலன்னு உனக்கு தெரியுமா? சாப்பிட்டாரு சாப்பிடல, 2வது அவர் சாப்பிட்டாருன்னு சொல்லி சாப்பிடலன்னு ட்ரோல் பண்றேன். ஒருவேளை சாப்பிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பேன்? ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எச்சி ஊருதா சொல்லு, எங்கேயாவது வாங்கிட்டு வந்து தரேன். அவர் கட்சியில காளியம்மாவா தான் சொன்னாரு. பிசுருன்போம், அப்புறம் மசுருன்போம், அப்புறம் உசுரும்பா. பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன? அது உண்மை அதானே. கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரோல் பண்ண முடியல. மற்ற கட்சிகள்லாம் விட்டுறது. அவனை வச்சு 4 லைக் வாங்கணும், அவனை வந்து ட்ரோல் பண்ணி நம்ம எல்லாம் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றிக்கிறோம். இதுதான் வேலையை தவிர மக்களுக்கு வந்து தேவையான செய்திகளை பரப்புறதுக்கு இன்னைக்கு நியூஸ் சேனலோ எதுவுமே வந்து முன் வர்றது கிடையாது. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஒருத்தன் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுருக்கானா அவனை திட்டுங்க. அவனால 1000 நல்லது செஞ்சிருப்பாப்புல, அதை முதல்ல பேசுங்க. ட்ரோல் பண்றதை விட்டுட்டு ட்ரோல் பண்ண வேண்டியதான். எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணணும். மொத்தத்துக்கு ஒருத்தவனை கார்னர் பண்ணி எல்லாம் அதே ஒரு வேலையாவே இப்படியே பண்ணி தான் விஜயகாந்த் ஓச்சது. திரும்ப அதே காரியத்தை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி ஆகா ஓஹோன்னு பேசினாங்க இதே மீடியா. அவரை எவ்வளவு ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணாங்க. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் புலம்புனாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சீமானை வந்து ட்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு அவர் இல்லாத காலத்துல பெரிய தலைவர் அது இதுன்னு பேசி பிரயோஜனமே கிடையாது. இருக்கும்போது ஒரு ஆளோட அருமை தெரிஞ்சுக்கிறோம்.